தட் இஸ் a very important point. Sometimes 5 மார்க்ல கேக்குறாங்க, sometimes 3 மார்க்ல கேக்குறாங்க. பார்க்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட் ஓகே இங்க வந்து மாட்டிச்சு எழுதுது. இங்க இருக்கு ஒண்ணு. இங்க இருக்குது. பார்க்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட் எதை மல்டிப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. என்ன சொல்லிக்கிறாமா? என்ன ஹெட்டிங்கே பாருங்க சூப்பரா இருக்குது. என்ன ஹெட்டிங்? Partly factored polynomials. Partly factored என்னடா? Partly என்ன மீனிங்? Partlyனா பாதி. பாதி. ஓகேங்களா? ஃபேக்டரைனா நம்ம ஃபேக்டர் பண்ண போறோம். பாலினாமியல் நமக்கு தெரிய போகுது. இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் மட்டும் தான் வச்சு போடுறாங்க. இங்க பாருங்க காம்பினேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இப்படி இருக்குது. இது 4 டைம் மல்டிப்ளை பண்ண சொல்றேன். இன் பிளஸ் கேங்கிற ஒரு டைம் இருக்குது. இது எப்படி காம்பினேஷன் பண்ணி மல்டிப்ளை பண்றாங்கன்னு தெரியல. எதை வேணா ரெண்டு பார்ட். மேபி இந்த பார்ட் ஆர் இந்த பார்ட் ஏதோ ஒரு ரெண்டு காம்பினேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டும் இங்கே குவாட்ராட்டிக் லீனியர் ஈக்குவேஷனோட குவாண்டிட்டி எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. பாருங்க இது ரெண்டு என்னவா இருக்குது? ஈக்குவலா இருக்குது. தட் இஸ் a very important. ஆமா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீ இதை எப்படி வேணா மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. நீ ஆர்டர்ல தான் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ ஆர்டரை கூட மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் என்ன வேணும்? x2 ஓட x ஓட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு டேர்முக்கு ஈக்குவலா இருக்கும். கான்ஸ்டன்ட்டே மாத்திக்கலாம். ஓகேவா? எஸ் சார். இது செக் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்றதால நமக்கு டைம் ஆகும். மத்தபடி இதெல்லாம் மாதிரி சம்டைம்ஸ் 5 மார்க் क्वेश्चनே கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சொல்றாங்க இது ரெண்டு எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் வரும்னு செக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிம்பிள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். x + a into x + b. இதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? x² + a + b x + ab. ஞாபகம் இருக்குதாமா? எஸ் சார். அப்ப நமக்கு எது கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும்? x² ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும், x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும். அப்ப யூசிங் திஸ் ஃபார்முலா வெரி ஈஸி. சரிங்களாமா? இப்ப சொல்றாங்க. எஸ் சார். எது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி -7 அப்ப -2 -7 வந்து எவ்வளவு? -9 ஆகுது. அதே -3 + 2 வந்து -1 வருது. அப்ப நாட் ஈக்குவல். அப்ப இது ரெண்டு காம்பினேஷன் எடுக்க கூடாது. டைரக்ட் காம்பினேஷன் எடுக்க கூடாது. சரி இது ரெண்டையும் எடுத்து பாருங்க. இதையும் அடுத்து இதையும் சாரி இதையும் எடுத்து பாருங்க. என்ன வருது? -2 -3 வந்துட்டு -5 -2 -7 + 2 வந்துட்டு -5. எஸ் சார். புரியுதா எப்படி மாத்தணும்னு? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு தப்பு பண்ணிடுவோம். சரியாமா? எஸ் சார். இப்போ அப்ளை பண்ணுங்க. x² - 5x ab. அப்ப பிளஸ் ab னா மைனஸ் பிளஸ் அப்ப பிளஸ் ab னா 6. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க. x² மைனஸ் இது என்ன 2 5x. இது என்ன டைம்? 2 இது 2வா? a + b * x. x + 2 இது கரெக்ட்டா? x + 2 சாரி. எஸ் சார். x² - 5x - 14 கரெக்ட்டாமா? எஸ் சார். + 19 = 0. கரெக்ட்டா? இது வரைக்கும் டவுட் இருக்குதா? இல்லங்க சார். இதுக்கு அப்புறம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? இது பாருங்க இந்த டேர்ம் ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? அப்ப ஈக்குவல்னா இத நாம என்ன எடுத்துக்கறாங்கன்னா y = எடுத்துக்கறாங்க. அதாவது என்ன எடுத்துக்கறாங்க? let us take y = x² - 5x. சரிடா கண்ணு? எஸ் சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. இது வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். y + 6 into y - 14 கரெக்ட்டாமா? + 19 = 0. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். மல்டிப்ளை பண்றாங்க. என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். y² -14 * 6 வந்துட்டு இல்ல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. நமக்கு மேல இருக்க ஃபார்முலா தெரியும்ல. நீ அப்படி பண்ணிட்டு இருக்கற. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும்ல. எஸ் சார். x = y + b. அப்ப 6 - 14 அப்ப வந்துட்டு -8 y x தான் நீங்க சார் போட்டுருக்காங்க. ஆமாடா இது வந்து y க்கு மாத்திட்டோம். நல்லா பாத்தீங்க இது வந்து y க்கு புரிஞ்சுதுங்க சார். -8
-8y போட்டாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. a into பிளஸ் b ஏபி தானேங்க சார்? பிளஸ் ab டா கண்ணு. ஏ இன்டூ பி. 6 into 14 அப்ப மைனஸ் சைன் வரும் கரெக்ட்டா? -6 எஸ் into சார். 14 எவ்வளவு? 6 into 14 60 84 84 84 plus 19 equal to 0 கரெக்டாமா? equal to 0. Yes, sir. y square minus 88y Minus 8y ஆ minus ம் 84 எவ்வளவு வருது கண்ணு? 65, sir. ம் மைனஸ் 65 கரெக்ட்டுங்களா? 65. Yes, sir. Minus 65 equal to 0. ம் சூப்பர் ஈஸியா ஆன்சர் வந்துச்சு பாருங்க. Yes, sir. -65 -8 கண்டிப்பா பைவோட டைம் தான் வரும். ஏன்னா 5 0 வந்துச்சுனா 0 கூட வரும். 13 ஆ 13 minus 13 plus 5. -13 + 5 கரெக்ட். Yes, sir. அப்ப நான் டைரக்ட்டா என்ன கிடைச்சிச்சு? y equal to 13, minus 5. y equal to -5 கரெக்ட்டாமா? Minus 5. y யோட வேல்யூ என்ன? y வந்து என்ன எடுத்தோம்? x square minus 5x equal to 13 கரெக்ட்டுங்களா? Yes, sir. x square X minus square minus 5x equal to minus 5. அப்ப இது எகைன் பாருங்க ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. Yes, sir. இங்க என்ன கிடைக்கும்? x square minus 5x plus 5 equal to 0. இது சால்வ் முடிஞ்சா Yes, sir. பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நீங்க என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? ரெண்டுமே ஃபார்முலா மெத்தட் தான் வருது. ஏன்னா இது 13 வருது. 13 வந்து ஃபேக்டர் பிரைம் ஃபேக்டர் மட்டும் தான். அப்போ 1 into 3 13 நான் 13 into 1 தான் வரும். சரிங்களா? இது எவ்வளவு கிடைக்குது? இது plus 5. இது உனக்கு வராது. அப்ப இது ரெண்டுக்குமே என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறீங்க? இது டைரக்ட்டா நீ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணிருங்க. சரியாமா? புரிஞ்சுதாமா? Yes, ஏன் sir. நான் ஃபார்முலா மெத்தடுக்கு போறேன்? இது பிரைம் நம்பர். இதுவும் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் ஃபேக்டர் கிடையாது. இது ரெண்டுமே சேம் நம்பர். சேம் நம்பருக்கு ஃபேக்டரைசேஷன் கிடையாது. கரெக்ட்டுங்களா? Yes, sir. புரிஞ்சுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சுதுங்க சார். ஆ புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இது ரெண்டுக்குமே ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணி போட்டுறலாமா? Yes, sir. கம்ப்ளீட் பண்ணு. சார் போட்டேங்க சார். ஆன்சர் இதாமா இல்ல வேற என்ன வருதா? நான் தப்பு நீங்க சொல்லு மாத்திக்கிறேன். 5 plus root 77/2, 5 minus root 77/2. Next இதுக்கு வந்துட்டு 5 plus root 5/2, 5 minus root 5/2. சூப்பராங்க. வெரி குட். கரெக்ட் ஆன்சர் தான். சரி. Yes, sir. அப்ப நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுனாவே நமக்கு எக்ஸர்சைஸ் 3.4 ஓவர் ஆகுது. அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி டக்குன்னு ஏதோ ஒரு டைம் 5 மார்க் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஏன்னா 3 மார்க் கேட்டுருவாங்க. இது என்னது? இந்த ஃபார்முலா காம்பினேஷன் மட்டும் மறந்துடாது. இது காம்பினேஷன் வந்து ஈக்குவலா இருக்கணும். இந்த பார்ட் ஈக்குவலா இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாது. சரிங்களா? Yes, sir. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்ட போறீங்க.
ஓகே. இது எது எடுத்தா உங்களுக்கு வரும்? மொத்தம் இதுல 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து நான் சொல்லிக் குடுத்துர்றேன். இன்னும் டைம் இருக்கு நான் சொல்லிக் குடுத்துர்றேன் இத. அதாவது இது எப்படி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அத நான் சொல்லிக் குடுத்துர்றேன். இது 2ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்றாங்க. 2ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு என்ன மெத்தட் போடுறேன்னு பார்த்து சொல்லு பார்க்கலாம். எது எது காம்பினேஷன் சொல்லு பார்க்கலாம். நான் என்ன சொல்றது புரிஞ்சுதாம்மா? ஹரிணி? இந்த சம் போட சொல்றீங்க தானேங்க சார்? என்னம்மா? இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டு காட்ட சொல்றீங்க தானேங்க சார்? நான் காட்டட்டா இல்ல நீ கண்டுபிடிக்க முடியுமா நானு? நான் ட்ரை பண்றேங்க சார். அத நீ கண்டுபிடிக்கணும். அந்த காம்பினேஷன் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்குவேன். x plus a into x plus b. இந்த ஃபார்முலா என்ன again எழுதிக்கோ. பக்கத்துல எழுதிக்க அப்பதான் ஈஸியா இருக்கும். x squared plus a plus b into x plus ab. அப்படியே மீனிங் என்ன நம்மளுக்கு காம்பினேஷன் எடுக்கும்போது இதனோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். ரெண்டு காம்பினேஷன் இது எடுக்கும்போது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அது மாதிரி காம்பினேஷன் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். சொல்றேன். எது எது காம்பினேஷன் பண்ணலாம்? இது -5 -7 -12 வரும். 6 ரெண்டுமே பிளஸ் கண்டிப்பா காம்பினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா +10 வரும். ரெண்டுமே காம்பினேஷன் ஆகாது. அப்ப இந்த ஆர்டர்ல எடுக்க முடியாது. ஆர்டர் மாத்த வேணும். கரெக்ட்டுங்களா? -5 plus x minus 5 into x plus 6, x minus 7 into x plus 4. அப்படின்னா என்ன வருது? 1. இல்லையே 1 வருதா? இன்னொரு சொல்லு எது எது காம்பினேஷன்? ஓகே நீ சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறேன். x minus 5 x minus 5 into x plus 4 கரெக்ட்டா? x minus 7 into x plus 6 இது கரெக்ட்டா பாருங்க? எஸ் சார். அப்ப -π04 equal to 0. காம்பினேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றாங்க. சரி இத நீ சால்வ் பண்ண போற. இத கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஐடியா சொல்லிட்டு ரெண்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். இதுக்கு எது காம்பினேஷன் பண்ண சொல்றாங்க? செகண்ட் ப்ராப்ளத்துக்கு காம்பினேஷன். இதையும் போட்டேன்னா 11 வருது. அதே இதையும் போட்டேன்னா 6 வருது. அப்ப இதையும் போட்டேன்னா 6 வருது. அப்ப என்ன வருது? x minus 4 into x minus 2 into x minus 7 into x plus 1 equal to 16. அந்த -16 equal to 0 ன்னு போடுங்க. சரிங்களா? எஸ் சார். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் இப்ப எனக்கு சால்வ் பண்ணி காட்டிடுங்க. சரிங்களா? எஸ் சார்.